Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometryல example 5.19 பார்க்க போகிறோம். 5.19ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Calculate the slope and y-intercept of the straight line 8x minus 7y plus 6 is equal to 0. அதாவது ஒரு straight lineோட equation கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து slope என்ன y-intercept என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லோப் y இன்டர்செப்ட் கொடுத்து அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம y is equal to mx plus c அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஸ்லோப் என்ன y இன்டர்செப்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி பண்ணலாமா? இப்போ சொல்யூஷன் போகலாம். given equation of the straight line is என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் 8x minus 7y plus 6 is equal to 0. நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம்? y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். bringing it to the form y is equal to mx plus c. இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம்னா m இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அது m ஓட வேல்யூ, c இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அதுதான் y இன்டர்செப்ட் c ஓட வேல்யூ. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலை இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரது. சரி ஓகே, அப்போ இங்கே y இருக்குது. அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு மற்ற டேர்ம்லாம் இங்கே ரைட் சைடு கொண்டு வந்துடலாமா? -7y மட்டும் வச்சுப்போம். ஈக்குவல் டு 8x ரைட் சைட் போகிறப்போ -8x + 6 ரைட் சைட் போகிறப்போ -6. இப்போது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, நமக்கு y is equal to ப்ளஸ் தான் வேணும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாமா? இதை மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். 7y ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. 7y எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகிறப்போ 7y is equal to -8x வந்து +8x ஆகுது. -6 + 6 ஆகுது. இப்போ நமக்கு வந்து 7y is equal to 8x plus 6ங்கிறது கிடச்சிட்டு நமக்கு என்ன தேவை? y is equal to தேவை. y மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே yக்கு முன்னாடி 7 இருக்குது. ஸோ 7 ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் சைடு வரப்போ டிவிஷனுக்கு போகும். y is equal to 8x plus 6 by 7. ரெண்டுக்கும் ஹோல் டிவிஷன் போடணும். 8x மட்டும் போட்டு by 7 போட்டக்கூடாது. ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து டிவைடட் by 7. இப்போ நமக்கு y is equal to கிடச்சிச்சு. அடுத்தது ரைட் சைடு வந்து mx, x பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கணும். ஆனால் இங்கே சேர்ந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 8/7x + 6/7 பிரிச்சுக்கலாம். அந்த 7ங்கிறது ரெண்டுக்கும் காமன் தானே. ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 8/7x + 6/7. இப்போ இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். y is equal to mx plus c, y is equal to 8/7x + 6/7. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? கம்பேரிங் இட் வித் y is equal to mx plus c. அப்போ m இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 8/7 இருக்குது. c இருக்கிற இடத்துல 6/7. mனா என்னது? ஸ்லோப் is equal to 8/7. cங்கிறது y intercept c is equal to 6/7. இந்த ரெண்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? தேங்க்யூ.